الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين وعلى آله أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சிறப்பான இந்த விழாவுடைய தலைவர் அவர்களே, என்னுடையும் பல்லாயிரக்கணக்கான ஆலயங்களுடைய ஆசானாக இங்கே வந்து சிறப்பித்து சனது வழங்கி ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹதரத் குமராதாமத் வரகாத்துவோம் அவர்களே, பழுத்த பழங்களாக ஆலிம்கள் நிறைந்த ஒரு சபை என்று பார்க்கும்போது கண்ணுக்கும் கல்வுக்கும் நிறைவான ஒரு விழாவிலே இடம்பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய எம்என் அப்துல் காதர் அவர்களே, அப்துல் கரீம் ஹஜரத் தாமத் பரகாத்துஹும் அவர்களே, எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றிய முன்னிருக்கிற மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் ஹஜரத் அவர்களே, இங்கே சிறப்பு ஊழியம் தந்து விழாவிலே பங்கு பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய எங்களுக்கு உலமாக்களே, வழங்கி கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய வேண்டித்தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் இல்மு சம்பந்தமான கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்பட வேண்டியதும் கூட மற்றவர்களுக்கு ஆர்வம் உண்டாக வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இதுபோன்ற சபைகள் கூட்டப்படுகின்றன. குறிப்பாக இது ஒரு முபாரக்கான சபை என்று நான் கருதுகிறேன். பல்வேறு பட்டமளிப்பு நிகழ்ச்சிகளிலே நான் பங்கு பெறுகின்றோம். பழுத்த ஆளுங்கள் நிறைய அமர்ந்திருக்கிற ஒரு நிறைவான சபையாக இந்த சபையை நான் காணுகிறேன். அவர்களுடைய பொருட்டினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பட்டம் பெறுகின்ற இந்த மோதல்களுடைய இரு உலக வாழ்க்கையையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பாராக. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஒரு ஹதீஸை உங்களுக்கு முன்னாலே வாசித்தேன். நாம் எல்லாம் அடிக்கடி கேட்டு அறிந்திருக்கிற ஒரு ஹதீஸ். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. குர்ஆனை கற்றவர்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள். குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். குர்ஆனுடைய இல்மை விட உயர்ந்த இல்மாக, அந்த நிஅமத்தை விட மிகப்பெரிய நிஅமத்தாக அல்லாஹ் இந்த உலகத்தில் எதையுமே படைக்கவில்லை. இமாம் ராசி அவர்கள் தங்களுடைய தப்சீர் கபீரிலே எழுதுகிற போது, உலகத்தில் இல்மை விட சிறப்பான ஒன்று இருந்திருக்குமே ஆனால் லவ் கான ஃபில் இல்மி வஜூது ஷைஇன் லவ் கான ஃபில் இம்கானி வஜூது ஷைஇன் அஷ்ரஃப மினல் இல்மி லகான மினல் வாஜிப் இظهارஹு பிதாலிக ஷை' லா பில் இல்மி. இல்மை விட சிறப்பான ஒரு பொருள், ஒரு படைப்பு இந்த உலகத்திலே இருந்திருக்குமே ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் இந்த இல்மை பயன்படுத்தி இருக்கக்கூடாது, அதைத்தான் பயன்படுத்தி இருக்க வேண்டும். எது சிறப்பு என்று சொல்லுகின்றீர்களோ அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் எதையும் பயன்படுத்தவில்லை. இல்மின் மூலமாக மட்டுமே மலக்குகளுக்கு சஜ்தா செய்ய சொன்னான்.
மஸ்தூதுல் மலாயிகத்தாக எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும் என்ற நிலைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆளாக்கப்பட்டதனுடைய காரணம் இல்மின் மூலமாகத்தான். இல்மு இல்லை என்று சொன்னால் அந்த சிறப்பு அவர்களுக்கு வந்திருக்கார். இதை எப்போது சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லம ஆதம் அஸ்மாஅ குல்லஹா எல்லா படைப்புகளை பற்றிய ஆக்கங்கள், அழிவுகள், அகமியங்கள் அனைத்தையுமே கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு, கற்றுக் கொடுப்பது என்று சொன்னால் அதற்கான தகுதியை மனிதனிடத்திலே வைத்து விட்டுத்தான் அல்லாஹ் இப்லீஸுக்கு சொன்னான் சுஜூது செய்கிறது. சுஜூது செய்வதற்கு காரணமாக அங்கே இருந்தது இல்முதான். இல்மின் மூலமாகத்தான் மனித சமுதாயம் அனைத்து படைப்புகளை விட உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் அதைவிட சிறந்த ஒன்று வேற எதுவுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், இல்மையும் அதவையும் கற்றுக் கொடுப்பதை விட உங்களுடைய பெற்றெடுத்த மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற நியமத் இதை விட பெரிய நியமத்து வேற எதுவுமே இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சிறப்பான ஒன்றுதான் அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானிலே நியமத்துகளை இரண்டு இரண்டாக அடுக்கிக் கொண்டே வருகிறார். இந்த ரெண்டிலே நீங்கள் எதை பொய்ப்படுத்துவீர்கள், இந்த ரெண்டிலே நீங்கள் எதை பொய்ப்படுத்துவீர்கள், இப்படியே இரட்டை இரட்டையாக நியமத்துகளை தொடுத்து கொண்டே வருகிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. கடைசியாக அல்லாஹ் ஆரம்ப நிலையிலே எந்த நியமத்தை சொல்லுகிறார்? மனிதனை படைத்தது மிகப்பெரிய நியமத்து. மனிதனை படைத்தது மனிதன் மட்டுமல்ல, அன்பியாக்கள் அதில் உள்ள இருக்கிறார்கள். சய்யிதுல் அன்பியா சர்க்கார் முஹம்மது முஸ்தபா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைப்பதை விட சிறந்த ஒரு நியமத்து வேறு எதாகவும் இருக்க முடியாது. மனித சமுதாயத்தை படைத்ததான் நபிமார்களுடைய படைப்புக்கு காரணம், அவருடைய வருகைக்கு காரணம், வழிமார்கள் உருவாகுவதற்கு காரணம், இந்த உலகம் சிறக்க காரணமே அதுதான் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்னாலே இந்த நியமத்தை வைத்திருக்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று சொல்லிவிட்டு கலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். கலக்கல் இன்சான் என்ற வார்த்தையை மனிதனை படைத்தான் என்ற நியமத்தை இரண்டாம் தரத்திலே வைத்திருக்கிறான். முதலாக இந்த சூறாவுடைய வெற்றிக்கல்லிலே அல்லாஹ் பதித்து வைத்திருக்கிற வார்த்தை அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. இதைவிட பெரிய நியமத்து வேறு எதுவுமே இல்லை. மனிதனை படைப்பதை விட, நபிமார்களை வழிமார்களை படைப்பதை விட, உலகத்தில் இருக்கிற அந்த சராசரங்களில் எது சிறந்ததோ அதை படைப்பதை விட அல்லாஹ் இல்மை கற்றுக் கொடுத்தானே, குர்ஆனை கற்றுக் கொடுத்தானே, அதை விட சிறந்த இல்மு வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் முதல் நியமத்தை அல்லவன் குர்ஆன் என்று பதித்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. அதுதான் மிகப்பெரிய நியமத்து. ஏன் தெரியுமா? மனிதனை படைப்பதை விட அதற்கு முன்னாலே இதை முற்படுத்தியதனுடைய காரணம் மனிதனை ஆக்க வந்தது இந்த குர்ஆன் மட்டும்தான். மனிதனை மனிதனாக புனிதனாக ஆக்கக்கூடியது இந்த குர்ஆன். எனவே மனிதனை படைப்பது சிறந்தது என்று இருந்தாலும் கூட அவர்களை புனிதர்களாக ஆக்குகின்ற ஒரு திருமறை குர்ஆன் ஷரீஃப் மிகப்பெரிய நியமத்து. அதனுடைய இல்முதான் மிகப்பெரிய நியமத்து. எனவே அல்லாஹ் உட்படுத்தி வைத்திருக்கிறார் அல்லமல் குர்ஆன். அதற்கு பிறகுதான் கலக்கல் இன்சான். ஹதீஸிலே பெருமானார் அவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டிலே இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். தஅல்லம என்று சொன்னால் சிரமப்பட்டு கல்வியை பெற்றுக் கொண்டான் என்று பொருள். அல்லம என்று சொன்னால் கல்வியை போதித்தான் என்று பொருள். போதிக்கின்ற ஆசிரியர்களை விட கல்வியை கற்றுக் கொள்ளுகிறவன் சிறந்தவன். ஏனென்றால் தஅல்லம் என்ற வார்த்தையை அல்லாஹ் முற்படுத்தி நபியவர்கள் முற்படுத்தி இருக்கிறார்கள். நபியவர்கள் எந்த ஒரு வார்த்தையிலையும் முற்படுத்தினால் அதிலே ஒரு கருத்து தொட்டி இருக்கும், பிற்படுத்தினாலும் அதிலே ஒரு கருத்து இருக்கும். ஏன் தஅல்லம் என்ற வார்த்தையை முற்படுத்தி அல்லமை என்ற வார்த்தையை ஏன் பிற்படுத்தினார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பொன்னான காலத்திலும் கூட கல்வியை கற்றுக் கொடுப்பது மிக சிரமமான ஒன்று. கற்றுக் கொடுப்பது அவர்களுடைய சிரமத்திற்குரியது அல்ல.
அந்த காலத்தை நினைத்து பார்க்கிற போது பெருமானார் அவர்கள் சொல்லியது மிக பொருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கும் சரி, இந்த மாணவர்கள் தங்களுடைய தாய் தந்தையர்களை விட்டுவிட்டு வீட்டிலே இருந்து சுகமான உணவுகளை எல்லாம் உண்டு கிடைக்க வேண்டியவர்கள், உற்றார் உறவினர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள் அனைத்தையும் துறந்து விட்டு இங்கே கொடுக்கப்படுகிற உணவுகள், இங்கே தரப்படுகின்ற இருப்பிடங்கள், அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு எல்லா சுகங்களையும் விட்டுவிட்டு இங்கே சுகம் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி அல்லாஹ்வுடைய வரையை ஓடுவதற்காக வேண்டி, ஹதீஸ்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, மார்க்க கல்வியை கற்றுக் கொள்வதற்காக வேண்டி இங்கே சிரமப்பட்டு வந்திருக்கிறார்களே, இதிலும் சிரமம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அன்றைக்கிருந்து சிரமங்கள் அலாதியான ஒன்று, சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. இப்படியுமா சிரமப்படுவார்கள் என்று நாம் திகைத்து போகிற அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் இல்லை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி. தல்லமை என்ற வார்த்தைக்குள்ளே உலமாக்களுக்கு தெரியும். சொன்னாலே வந்தாலே அந்த தகல்லுப்பு இருக்கதான் செய்யும். அந்த தகல்லுப்பு அந்த பாபுல வந்திருக்குது. சிரமம் இருக்கா, சிரமப்பட்டுத்தான் அந்த எல்லை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு சற்றே மாற்றம் இந்த உலகத்தில் வந்துவிட்டது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் அப்துல் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஸ்பெயின் நாடு எங்கே இருக்கிறது, பக்தாது எங்கே இருக்கிறது, சம்பந்தமில்லாத இடங்கள். பல நாட்கள் பயணப்பட்டு வந்தார்கள். பல நாட்கள் பயணப்பட்டு மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல், இரவென்று பாராமல், பகல் என்று பாராமல் கடுமையான பகீரத பிரயத்தனங்கள் செய்து பக்தாதை அடைகின்றார்கள். என்ன பாடுபட்டிருப்பார்கள்! இந்த இல்மை கற்றுக் கொள்வதற்காக வேண்டித்தான், வேறொன்றும் இல்லை. அஹ்மது பின் ஹம்பல் அவர்களிடத்திலே இல்ம் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. பல மக்கள் பல பாகத்தில் இருந்து வந்து ஹதீஸை கேட்டுவிட்டு செல்லுகிறார்கள் என்ற செய்தி பக்கீ இப்னு மஹ்ரஜுக்கு தெரியும். இவர்களுக்காக வேண்டிய பயணித்து அங்கே போகின்றார்கள். பக்தாதுக்கு சென்று வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், நான் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறேன், வீட்டு காவலில் நான் சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன். அரசுக்கு சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு எதிரான ஒரு கருத்தை அரசு கொண்டு வந்தது. சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கருத்தை குர்ஆனுடைய விஷயத்தில் ஆணித்தரமாக அவர்கள் சொன்ன காரணத்தினாலே நான் அதில் விரிவுக்கு போகவில்லை. எனவே சுருக்கமாக சொல்லுகிறேன். அரசனுடைய அகீதாவுக்கும் இவர்கள் கொண்டிருந்த போதித்துக் கொண்டிருந்த அகீதாவுக்கும் சற்று மாற்றம் இருந்த காரணத்தினாலே அரசின் சார்பாக அவர்கள் பாடம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது. யாருக்கும் ஹதீஸையோ ஆயத்தையோ எந்த மார்க்க கல்வியையோ சொல்லிக் கொடுக்க கூடாது என்று தடை விதிக்கப்பட்டதோடு வெளியிலே விட்டால் இந்த ஆள் இதைத்தான் செய்வார் என்று புரிந்து வீட்டுக்காவலிலே வைக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே தான் கதவு தட்டுகிறார்கள். அஹ்மது பின் ஹம்பல் கதவை திறக்கிறார்கள். என்ன விஷயம், எங்கிருந்து வந்தீர்கள்? இப்படி சம்பவம் இப்படி என்று கேள்விப்பட்டதற்கு பிறகு சொன்னார்கள், உங்களுடைய கஷ்டங்கள் பிரயாசங்கள் எனக்கு புரிகிறது. ஆனால் உங்களுக்கு நான் ஹதீஸை சொல்லிக் கொடுப்பதற்கு நான் இங்கே தடை விதிக்கப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து நீங்க இங்கிருந்து பேசிட்டு இருந்தா கூட புடிச்சிருவாங்க, வெளியே போயிருங்க தயவு செய்து, இங்க யாரும் பேசுறதுக்கு அனுமதி இல்லை என்று சொன்ன போது வெளியில் வந்து விட்டார்கள். ஆனால் சற்று யோசித்து பார்த்தார்கள், கண்கலங்கி நிற்கின்றார்கள். பல நாள் பயணப்பட்டு கால்களில் எல்லாம் ரத்தம் ஒழுக, கால்கள் வெடித்து ரத்தம் ஒழுகின்ற அளவுக்கு நடந்து பயணப்பட்டு வந்திருக்கிற இவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மனதில் குத்தியது. வருத்தப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். அஹ்மது பின் ஹம்பலிடத்தில் மீண்டும் செல்லுகிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். ஹஜ்ரத் அவர்களே, நான் ஒரு சின்ன யோசனை சொல்லுகின்றேன். உங்களுடைய வீட்டில் நான் எப்படியாவது ஹதீஸை கேட்டு தெரிய வேண்டும் என்று நான் வந்தேன். சூழ்நிலை இப்படி மாற்றமாக இருக்கிறது. அதனால் நான் ஒரு வேலை செய்கிறேன். ராத்திரி நேரத்திலே உங்களுடைய வீட்டுக்கு வந்து கதவை ஒரு பிச்சைக்காரன கோலத்திலே வருவேன். பிச்சைக்காரனை போன்று நான் வேஷம் தரித்து வருகின்றேன். நான் என்னுடைய பாத்திரத்திலே பிச்சை போடுங்கள் என்று உங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து கதவை தட்டி பிச்சை கேட்கின்ற நேரத்திலே உங்களுடைய வீட்டில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹதீஸையோ 2 ஹதீஸையோ கொண்டு வந்து எனக்கு பிச்சை கொடுங்கள் என்று கேட்டார்கள். பிச்சை கொடுத்தான் போதும் என்று கேட்டார்கள். இவ்வளவு ஆர்வம் இவர்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள்.
ஒவ்வொரு நாளும் ஒரு பிச்சைக்காரனுடைய கோலத்தில் வருவார்கள், கதவை தட்டுவார்கள், முன்னாலே அழைத்து 2 ஹதீஸ் அல்லது 3 ஹதீஸை யாருக்கும் தெரியாமல் சொல்லிக் கொடுத்து விட்டு அனுப்புவார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய துஆவோ என்னவோ தெரியவில்லை. பக்கீ இப்னு மக்லத் அவர்கள் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய சிறை பிடிப்பை அல்லாஹ் நீக்கிவிட்டான், விடுதலையை கொடுத்தான். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தரிசு தொடங்கியது. மக்கள் வர ஆரம்பித்தார்கள். உலமாக்கள் பெரும் கூட்டமாக அமர்ந்திருப்பார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், இருந்தாலும் கூட எனக்கு முதல் இடமளித்து என்னை கண்ணியப்படுத்துவார்கள். சொர்க்கவாசிகளிலே யாரையாவது நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இதை இந்த பக்தியோட மக்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்மை தேடி அதற்காக கஷ்டப்பட்டு இஹ்லாஸான எண்ணத்தோடு புறப்பட்டு செல்லுகின்றவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் கருத்தை தாங்கிய ஒன்று இவர்கள் சொன்னார்கள். من سلك طريقا يطلب فيه علما سهل الله له طريقا الى الجنه. யார் இல்மை தேடி புறப்பட்டு பயணப்படுவார்களோ அது உலமாக்களுக்கு தெரியும். மன் சலக தரீகன், சலக்கன்னு சொன்னா நடந்தான்னு அர்த்தம். ஆனா சாதாரண இந்தலக்கன்னு சொன்னாலும் நடந்தான் தான் அர்த்தம், மசான்னு சொன்னாலும் நடந்தான் தான் அர்த்தம், தகலன்னு சொன்னாலும் நடந்து உள்ள போனான்னு அர்த்தம், ரஹபான்னு சொன்னாலும் போனான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தாம சதக்க என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார்கள் தெரியுமா? சுலூக் என்ற வார்த்தை இருக்கிறது. சதக்க என்று சொன்னால் போனவர் திரும்பி வரமாட்டான். இதான் சுலூக்கினுடைய அர்த்தம். போன அந்த திரும்பி வரமாட்டான். இல்மை தேடுவது இருக்கிறது, அந்த தேடல் முடியவே முடியாது. இல்மை தேடுவது, கல்வி தேடல் இருக்கிறது, முடியாத ஒன்று. குறிப்பாக குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை தேட வேண்டும் என்று ஒரு மனிதன் புறப்பட்டால் முடிந்து விட்டது என்று திரும்பி வருவதற்கே வழி இல்லை. அவன் போய்கொண்டே இருக்கலாம், எல்லையற்ற மூலம் போய்கொண்டே இருப்பான். ஆனால் அந்த பாதை மட்டும் முடியாது. முடியும், எங்கே போய் முடியும்? சொர்க்கத்திலே போய் முடியும். அதான் சஹாபல்லாஹு தரீகன். போய்கொண்டே இருப்பான், திடீரென்று சொர்க்கம் தெரியும். இதுதான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம். மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னah. நேர சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு பாதை தான் இந்த இல்முடைய பாதை. இதை விளங்கியவர்கள் அவர்கள். எனவேதான் உலமாக்கள் ஹதீஸை தேடுகின்றவர்கள், இல்மை தேடுகின்றவர்கள், தலபத்துல் ஹதீஸி அவர்களை பற்றி கிதாபிலே எழுதப்பட்டிருக்கிறது. அல் முஸக்கத்து அர்ஜுலுஹும் அல்-முமஸ்ஸகத்து சியாபுஹும், அவருடைய ஆடைகள் கிழிக்கப்பட்டிருக்கும், அவருடைய கால்கள் வெடித்து போயிருக்கும். அத்தவீலத்து ஷுஊருஹும், அவர்களுடைய முடி சடை பிடித்து நீண்டு கிடக்கும். பங்கரையான கோலத்தில் தாரத்தன் இலல் யமன், ஒதாரத்தன் இலல் ஷாம், ஒதாரத்தன் இலா மக்கா, ஒதாரத்தன் இலா மதீனா, எல்லா இடங்களையும் கடந்து சென்று சில நேரத்திலே இந்த நாட்டில் இருப்பார்கள், சில நேரத்திலே யமனிலே, சில நேரத்திலே ஷாமிலே, சில நேரத்திலே மக்காவிலே, மதீனாவிலே, இப்படி உலகம் முழுவதும் சுற்றி வருகின்றவர்கள் தான் இல்மை தேடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் இவர்கள். ஆக நான் சொல்ல வந்தது, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொள்வது சிரமமான ஒன்று. சஹாபாக்கள் ஒப்படைத்தான். அம்ர் இப்னு அபீ ஸலமா என்று சொல்லப்படுகிற ஒருவர் சஹாபி முச்சந்தியில வந்து நின்றுவார். மதீனாவில் இருந்து அவுட்டர்ல அவங்க வீடு இருந்துச்சு. அங்கிருந்து மதீனாவுக்கு மஸ்ஜித் நபவிக்கு அடிக்கடி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய ஒருத்தர் தான். ஆனா ஒரு நாளைக்கு என்ன ஆயத் இறங்குச்சோ அந்த ஆயத்தை உடனடியாக கேட்டு மனப்பாடம் செஞ்சுவார். ஏதாவது ஒரு ஆயத்தை தவறிவிடக் கூடாது என்பதனால ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஊர் வீட்டில் இருந்து கொஞ்சம் தண்ணி வந்தா ஒரு ரோடு சந்திக்கிற இடம், அந்த இடத்துல நிற்பார். அந்த இடத்துல இருந்து யாராவது மதீனாவில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்து வரக்கூடியவர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்பாங்க, இன்னைக்கு ஏதாவது பொது செய்தி இருக்குதான்னு கேட்பாங்க. ஆமா, இன்னைக்கு இந்த ஆயத்தை இருந்துச்சு, இந்த சட்டம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த ஆயத்தை அப்படியே மனப்பாடம் செய்வாங்க. அவர்களே சொல்லுகிறார்கள்,
இப்படியே மனதை விட்டு கடைசியாக என்னுடைய கவுமுகளிலே கபீராவிலே வைத்து நான் குர்ஆனை அதிகம் மனனம் செய்த ஆபிதாக நான் இருந்தேன் என்று அம்ர் இப்னு அபீ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். உக்பத் இப்னு ஆமிர் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெண்டு பேரும் சகோதரர்கள், ரெண்டு பேரும் நண்பர்கள். உக்பத் இப்னு ஆமிர் பக்கத்து வீட்டுக்காரர் நண்பர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடு மேய்க்கிறதுக்காக வேண்டி போவாங்க. ஆடு மாடுகளை கொண்டு சென்று மேய்ப்பதற்காக வேண்டி புறப்பட்டு போகும்போது ரெண்டு பேருமே போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில என்ன சொல்லப்படுகிறதுங்கிறது தெரியாது. ஒவ்வொரு நாளும் கை சேரும். இன்னைக்கு உள்ள இல்மு கிடைக்கலையே, இன்னைக்கு என்ன ஆயத்து இறங்கிச்சுன்னு தெரியலையே, ரசூலுல்லாஹ் என்ன சட்டம் சொன்னாங்கன்னு தெரியலையே, கை சேரப்படுவாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க, என்ன செய்யலாம்? ஒருவேளை நான் ஒரு அபிப்பிராயம் சொல்றேன், நான் ஒரு நாள் உங்களுடைய ஆடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் மேய்ப்பதற்காக வேண்டி புறப்பட்டு சென்று விடுவேன். அப்போது நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஆஜராக வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டு வந்து மாலை நேரத்தில் என்னிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அதே போன்று நீங்கள் என்னுடைய ஆட்டையும் உங்களுடைய ஆடுகளையும் சேர்ந்து எடுத்து புறப்பட்டு நீங்கள் மேய்ப்பதற்காக வேண்டி செல்ல வேண்டும். அப்போது நான் சபையிலே இருப்பேன். சபையிலே ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்களோ அந்த செய்திகளை கேட்டு நான் உங்களுக்கு மாலை நேரத்தில் வந்து சொல்லிவிடுவேன். இப்படி ரெண்டு பேரும் முறை வச்சு கல்வியை கற்றுக் கொண்டார்கள். மாலை நேரம் வருகிற போது இவங்க அவங்கள்ட்ட கேட்பாங்க, அவங்க இவங்கள்ட்ட கேட்பாங்க. இப்படி எல்லை தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, அவருடைய ஆர்வம் இருக்கிற காரணத்தினாலே, அந்த ஆர்வத்தினால் தான் அந்த சுப்பா முதலாக உலகத்திலேயே முதலாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மதரசா. அதே அந்த மஸ்ஜித் நபவியுடைய பின்னணியிலே சுப்பாவிலே தொடங்கப்பட்ட அந்த சில்சிலா, அந்த தொடர்தான் இன்றைக்கு பல ஆளுங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து வந்தவர்கள் தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, உப்பாதத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. உப்பாதத் இப்னு சாபித் சுப்பாவுடைய உஸ்தாத், நபி அவர்களுடைய உஸ்தாதாக இருந்து எழுத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பணியை அவர்கள் செய்தார்கள். ஸைத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பல மொழிகளை கற்றவர்கள், எழுத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள், கருத்துக்களையும் போதிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே சில சஹாபிகளையும் வைத்து கல்வியை போதித்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம். பல்வேறு கதைகளை அங்கே போதித்துத்தான் அதனுடைய தொடர்தான் பல சஹாபாக்களை நாம் தேர்ந்தெடுத்தோம். சஹாபாக்களை நமக்கு பொதுவான அவர்கள் நமக்கு விளம்பினார்கள். தாபீஈன்கள் அதற்கு பின்னாலே உருவானார்கள். இமாம்கள் நான்கு அதிலிருந்து உருவானார்கள். சித்தாவுடைய இமாம்கள் அதிலிருந்து உருவானார்கள். ஹதீஸ் கலை மாமேதைகள் பலரும் இதிலிருந்து உருவாகி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் ஒரு தலைவரை, ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்டுகின்ற ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த முதல் இன்று வரை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதற்கடுத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதற்கடுத்து அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதற்கிடையிலே பல இமாம்கள் ஹதீஸினுடைய பெரும் ஆய்வாளர்கள் இவர்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதற்கடுத்து தொட்டு தொடர்ந்து 4வது நூற்றாண்டிலே 5வது நூற்றாண்டிலே என்று ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் ஒரு மகானை நாம் பெற்றிருக்கிறோம். 5வது நூற்றாண்டிலே 4வது நூற்றாண்டிலே இப்னு தக்வீகுல் ஈத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், 5வது நூற்றாண்டிலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாம் பெற்றிருக்கின்றோம். அதற்கடுத்து 6வது நூற்றாண்டிலே 7வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டு என்று பல பேரை முஹத்திஸீன்களை நாம் பெற்று இந்த உலகத்துக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இதை தந்தது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு ஹஜர் அஸ்கலானி எங்கிருந்து வந்தார்கள்? இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இங்கிருந்து தானே இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற பெரும் பெரும் ஹதீஸுகளை மாமேதைகள் இந்த சில்சிலாவுடைய தொடரில் இருந்து நமக்கு கிடைத்தவர்கள் தான். இன்றைக்கும் சரி பன்னூற்றுக்கணக்கான உலமாக்களை, இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான உலமாக்களை நாம் பெறுகின்றோமே, இந்த சேவை அந்த சுப்பாவில் இருந்து தொடங்கியதுதான். அன்றைக்கு இருந்த முயற்சி, கடினமான முயற்சி, இன்றைக்கு தொய்வு கண்ட காரணத்தினாலே எப்படியாவது இல்மை போதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உலமாக்கள் கடினமான முயற்சிகளை செய்து மதரசாக்களை தோற்றுவித்து மக்களுக்கு எப்படியாவது இல்மை புகுத்த வேண்டும், அவர்களை அதன்படி அமல் செய்ய வைக்க வேண்டும் என்று முயற்சித்ததனுடைய பலன்தான் இந்த மதரசாக்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன.
இதை உருவாக்கியவர்கள் உலமாக்கள் உஸ்தாதுகள் மட்டுமல்ல, எல்லோரும் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம். ஊர் மக்கள், நிர்வாகிகள், இதற்காக வேண்டி ஒத்துழைத்தவர்கள் எல்லோருமே. விவசாயம் செய்கின்றான் என்று சொன்னால் அவன் விவசாயம் செய்கின்றான், ஆனால் அதை செய்வது அல்லாஹ்தான். அன்றும் மன்சல்துமூஹும் மினல் முஸ்லி அம் நஹ்னுல் முன்சிலூன். அன்றும் தஹருசூனஹு, நீங்கள் விவசாயம் செய்கின்றீர்களா, நாங்கள் விவசாயம் செய்கின்றோமா? மழை நீரை நாம் இறக்கி வைக்கின்றோமா, அதை நீங்கள் இறக்கி வைக்கின்றீர்களா? நாம் தான் எல்லாவற்றையும் நாம் தான் செய்கின்றோம், ஆனால் நீங்கள் அதற்கு காரணமாக இருக்கின்றீர்கள். எனவே அல்லாஹ் தான் இல்மை தருகின்றான். அல்லாஹ் தான் அவ்ரஸல் கிதாபல் லதி நஸ்தஃபைனா மின் இபாதினா. நம்முடைய அடியார்களே, யாரை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய இல்மை தருகிறோம். எல்லாருக்கும் தரதில்லை. யார் பாக்கியம் பெற்றவர்களோ அவர்கள் தான் மதரசாவுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். உண்மையிலேயே இந்த உலமாக்கள் பாக்கியம் பெற்றவர்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இஸ்தஃபைனாங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான் பாருங்க. அவுரஸல் கிதாபல் லதி நஸ்தஃபைனா. இஸ்தஃபா என்று சொன்னால் தேர்ந்தெடுத்தான் என்ற அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுக்கு முஸ்தஃபான்னு ஒரு பேர் இருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் முக்தார் என்று சொன்னாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், முஸ்தஃபானாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அதிலே ஒரு அதிகப்படியான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், சுத்தம் செய்து தேர்ந்தெடுக்கப்படும். சுத்தம் செய்து தேர்ந்தெடுக்கப்படும். சந்தடையில மாவை சலிக்கிறோம், மாவு கீழே விழுகுது, உமி மேல நிற்குது. அந்த உமி மேல மீண்டும் அதை எடுத்து இரண்டாவது முறையா போட்டு உமி ஒரு பக்கம் தட்டிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த மாவை எடுத்து மீண்டும் சலிக்கிறோம். உமி மேல நிற்குது, நல்ல நயமான மாவு கீழே இறங்குகிறது. அந்த உமியை தட்டிவிட்டு மீண்டும் அந்த மாவை எடுத்து மூன்றாவது முறையாக சலிக்கிறோம். இப்படி பலமுறை சலித்து சலித்து உமிகளை எல்லாம் நீக்கியதற்கு பின்னால் கிடைக்கிற மாவு இருக்கிறது மிக சுத்தமான, மிக நயமான, உயர்தரமான மாவாக நமக்கு கிடைக்கும் அல்லவா? இதற்கு தான் தேர்ந்தெடுப்பது என்று சொல்கிறோம். இஸ்தஃபா என்ற வார்த்தை இதற்கு பொருந்தும். அல்லாஹ் மனிதரை படைத்தான், அதிலே முன்மீன்களை தேர்ந்தெடுத்தான், முன்மீன்களிலே நல்லவர்களை தேர்ந்தெடுத்தான். அந்த சாலிஹீன்களிலே இல்மை கற்றுக் கொள்வதற்கான பாக்கியம் பெற்றவர்களை ஒரு சிலவற்றை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்களுக்கு தான் இந்த குர்ஆனுடைய இல்மு கிடைக்கிறது. அவுரஸல் கிதாப, இந்த கிதாபுக்கு நாம் மாறி சாத்தியம். அவுரஸ்னா என்றால் அதைனா நாம் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்? இல்மஹு, அதனுடைய இல்மை கொடுத்தோம். அதனுடைய மஆனிகளை, அதனுடைய கருத்துக்களை கொடுத்தோம். அஹ்காமஹு வ அகாயிதஹு, அதனுடைய சட்டதிட்டங்களை, அதனுடைய சித்தாந்தங்களை, அதனுடைய ரகசியங்களை, அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். யாருக்கு? நாம் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களுக்கு தான் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவுரஸல் கிதாபல் லதி நஸ்தஃபைனா மின் இபாதினா. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த மதரசாவுக்கு வருகை இருந்திருக்கிற இந்த தொலைவாக்கள் மாணவர்கள். அதிலிருந்து தேர்ந்தெடுத்து ஆளுங்களாக இன்றைக்கு சனது வழங்கப்படுகின்றவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள். நாமெல்லாம் காரணங்கள். ஒரு சின்ன வரலாற்று குறிப்பொன்று, திமிஷ்கிலே அல்லது மிஸ்ரிலே, ரெண்டு கிதாபிலே ரெண்டு வகையாக நான் பார்த்துதான் சொல்கிறேன். திமிஷ்கில் என்று வைத்துக் கொள்வோம். திமிஷ்கிலே 4 பேர், இந்த 4 பேரும் ஹதீஸ் கலையில மிகப்பெரிய வல்லுநர்கள். 4 பேருக்கும் என்ன பேரு? முஹம்மது பேரு. 4 பேருக்குமே முஹம்மது. முஹம்மது இப்னு ஜரீர் தப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது இப்னு நஸ்ருல் மர்வஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது இப்னு இஸ்ஹாக் இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது இப்னு முன்கதிர் அல்லது முஹம்மது இப்னு ஹாரூன். இப்படி 4 பேர்கள் முஹம்மது என்ற பெயரை பெற்றிருக்கிறார்கள். இந்த 4 பேருக்குமே என்ன வேலைன்னு சொன்னா, ஒரு இடத்துல இருந்த ஹதீஸ், அவங்களுக்கு சோறு தண்ணி எதுவுமே தேவையில்லை. கிதாபு மட்டும் கையில கிடைச்சதுன்னா போதும், பசியெல்லாம் மறந்து போயிடும். பணம் கிடைச்சா பசும் எல்லாமே மறந்து போயிடும் சொல்லுங்க. ஆனா இவங்களுக்கு இது கிடைச்சு, இல்மு கிடைச்சதுன்னு சொன்னா பசியெல்லாம் மறந்துடும். எல்லாவற்றையும் மறந்து விட்டு
பல நாள் பத்திரியாக இருந்து ஹதீஸனுடைய சனதுகள், இது யார் அறிவிச்சது, இந்த ஹதீஸனுடைய தரம் என்ன, இதிலிருந்து என்ன கருத்து கிடைக்கிறது, உங்களுடைய ஹதீஸ் என்ன, அதை அறிவிக்கின்றவர் யார், இப்படியே பேசி இதுலயே முங்கி கிடக்கக்கூடிய 4 பேர் முஹம்மது. ஒரு நாள் பசி மனுஷன் தானே, இவ்வளவு தூரம் கஷ்டப்படுவான், கடுமையான பசி. ஒருத்தர் சொன்னாரு, இப்படியே இருந்தா சரிப்படாது, யாராவது ஒருத்தர் இதுக்காக வேண்டி மெனக்கட்டு பொருளாதாரத்தை திரட்டிட்டு வரணும், அல்லது யார்கிட்டையாவது போய் கேட்டு வாங்கிட்டாவது வரணும். 3 பேர் இங்க இருப்போம், யாராவது ஒரு ஆள் வெளியே போகணும். யாரு போறீங்க? ஐயோ நான் போக மாட்டேன், இல்ல நான் போக மாட்டேன். யாருமே போறது தயார் இல்லை. ஏன்? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வேலை, கிதாபுடைய ஈடுபாடு. ஷைத்தானிடம் வாழ்கின்ற நடமாடுகின்ற இடம் பஜார், அங்கே சென்று சம்பாதித்து வருவதற்கு நான் தயாரில்லை. இதிலேயே நான் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படு. எல்லாருக்கும் அதான் ஆசை. கடைசியில் என்ன செஞ்சாங்க? ஒரு சீட்டு குலுக்கி போட்டாங்க. சிக்கலான நேரம் வரும்போது சீட்டு குலுக்கி போடுற ஒரு பழக்கம், சீட்டு குலுக்கி போடுறாங்க. அப்போ ஒரு துவா செஞ்சாரு, முஹம்மது நஸ்ருல் மர்வசி, பெரிய ஹதீஸுக்களை மாமேதை தான். அவங்க துவாட்சி யாரெல்லாம் என்னை இந்த இல்முடைய ஈடுபாட்டிலேயே காலமெல்லாம் இருக்க வைப்பாயாக, மௌத்து வரைக்கும் இதிலே இருக்க வைப்பார். எனக்கு இந்த பஜார் போய் காசு சம்பாதிச்சு கொண்டு வர பொறுப்பு மட்டும் கொடுக்குறாள் அப்படின்னு துவா செஞ்சிருந்தாங்க. சீட்டு குலுக்கி போட்டாங்க, அவர் பேரே வந்துருச்சு. அவர் பேர் வந்த உடனே ரொம்ப கவலைப்பட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டார். தூக்கத்துல கனவு ஒன்று கண்டார். கனவிலே அவருக்கு அறிவிப்பு வருகிறது. அந்த அறிவிப்பு ஒரு உதிப்பு தான், அல்லாஹ் இட்டு கொடுக்கிற ஒரு இல்ஹாம் என்று சொல்லப்படுவது. அல்லாஹ் கல்வியை இட்டு கொடுத்தான். இந்த 2ம் சமந்தான். எங்களுடைய ஈடுபாடும் சரி, பொருளாதார ஈடுபாடும் சரி, 2ம் ஒன்றுதான். நீங்கள் தாராளமாக பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு செல்லுங்கள் என்ற கருத்து அல்லாஹ் கல்வியை போட்டு கொடுத்தான். இன்னொரு இடத்திலே அந்த திமிஷ்கனுடைய பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற பாதுஷா அஹ்மது பின் தூமூன் கனவு ஒன்று காணுகிறார். அந்த கனவில் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள். வந்து நபி அவர்கள் கனவிலே வந்தால் அது வேறு யாரும் இல்லை, நபி அவர்கள் தான். ஏனென்றால் பைன ஷைத்தான் லா யதமஸ்ஸலு பிஹி மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி, கனவில் என்னை கண்டவன் என்னை தான் கண்டான். பைன ஷைத்தான் லா யதமஸ்ஸலு பிஹி, ஷைத்தான் என்னுடைய சோதனை விட்டு வரமாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய திருவுருவத்தை காணுகிறார்கள். அந்த நேரத்தில் அஹ்மது பின் தூமூன் பாதுஷா இடத்திலே சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டுகிறார்கள். இதோ இந்த 4 பேர் இருக்கிறார்களே, உன்னுடைய ஆட்சியிலே இந்த 4 பேர் கண்ணுக்கு தெரியவில்லையா? இந்த நாவியற்று கிடக்கின்ற இந்த 4 பேர்களை நீங்கள் பார்க்க முடியவில்லையா? இதோ பாருங்கள் என்றார். ஒரு கட்டிடம் தெரிகிறது, அங்கே 4 பேர்கள் இருக்கிறார்கள். அதை பார்த்துக் கொண்டார்கள். கனவு கலைந்தது. அடுத்த நாள் காலை அந்த பாதுஷா புறப்பட்டு வருகிறார். அந்த இடத்திலே எந்த கட்டிடத்தை கனவில் கண்டாங்களோ அதே கட்டிடம் தெரிகிறது. உள்ளே சென்றால் அதே 4 பேர் அங்கே தெரிகின்றார்கள். யார் என்று கேட்டார்கள். நீங்கள் எல்லாம் ஹதீஸிலே ஈடுபட்டிருக்கின்றீர்கள், மார்க்க கல்வியிலேயே ஈடுபட்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு பொருளாதார தேவை வேண்டும் என்று நபிகள் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். நான் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு உதவிகள் செய்கின்றேன். இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடத்தை நான் வக்ஃப் செய்து தருகிறேன். உங்களுக்கு தொழுவதற்காக வேண்டி ஒரு பக்கத்திலே ஒரு பள்ளியையும் கட்டி தருகிறேன் என்று சொல்லி பக்கத்திலே ஒரு பள்ளியையும் கட்டி தருகின்றார்கள். அது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கும் திமிஷ்கிலே இருந்து கொண்டிருக்கிறது. தன்மைக்குரிய பெரியவர்களே, நான் சொல்ல வருகின்ற கருத்து என்ன? இல்மை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் உடமாக்கள் மட்டும் அல்ல, அதற்கு உதவியாக இருக்கின்ற நிர்வாகிகளும் சரி, 2 பேரும் சேர்ந்து இந்த சேவையை செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதுஷாவுக்கு அறிவுறுத்துவதன் மூலமாக கல்விக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று பெருமானார் அவர்கள் அவருடைய கனவிலே தோற்றிக் கொண்டிருந்தார்கள் என்றார். எப்படி கல்விக்கு உதவி செய்கின்ற வகையில் உஸ்தாதுகள் பாடுபடுகின்றார்களோ, பொருளாதார ரீதியிலே உமராக்கள் ஆகி இருக்கக்கூடிய உமராக்கள் நிர்வாகிகளுக்கு
அவர்களுக்காக வேண்டி அவர்கள் உதவிகள் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதையும் இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெரியவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த முத்துக்களை போன்ற இந்த 7 ஆலயங்களை இர்ஷாதுடைய வளர்ச்சி கல்லூரி இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறது. அவர்களுக்காக வேண்டி பல நசீகத்துகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. என்னுடைய உஸ்தாதும் பல ஆயிரக்கணக்கான ஆலிம்களுடைய உஸ்தாதுமாகி அவர்கள் இங்கே அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். பாசியாத்து சாலிஹாத்திலே ஒருமுறை நசீகத்து செய்கின்ற போது இப்படி ஒரு கருத்தை சொன்னார்கள். இங்கே சொல்லுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் எனக்காக வேண்டது விட்டுக் கொடுத்ததை போல நான் இங்கே அதை சொல்லுவதற்கு விரும்புகின்றேன். அவர்கள் சொன்னார்கள், என்ன இப்படி ஹதீஸை வாசிக்கிறார்களே என்று நான் நினைத்தேன். إن على إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. இந்த உடலிலே ஒரே ஒரு உறுப்பு இருக்கிறது. அது சீரடைந்து விட்டால் உடல் உறுப்புகள் அனைத்துமே சீராகிவிடும். அது கெட்டு போனால் உடல் உறுப்புகள் எல்லாமே கெட்டு போகும். அதுதான் கல்வி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை வாசித்து சொன்னார்கள். ஆலிம்களாகிய நீங்கள் கல்வை போன்றவர்கள். கல்வி எப்படியோ அப்படித்தான் உறுப்புகள் இருக்கும். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நீங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயம் இருக்கும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் சமுதாயம் நல்லவர்களாக இருப்பார்கள். நீங்கள் கெட்டு போனால் சமுதாயமும் அப்படித்தான் இருக்கும். எனவே நீங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை திருத்துகின்ற பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்ற கருத்து கூட அல்லத்தவர்கள் அங்கே உரையாற்றியதை நான் இங்கே நினைத்து பார்க்கின்றேன். உங்களுக்கும் இதை பரிமாறிக் கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, மனித உடல் முழுவதும் இயக்கத்தில் இருக்கிறது. இயக்கக்கூடிய ஒன்று கல்விதான். அதே போன்று சமுதாயம் எல்லாம் இந்த ஆளுங்களுடைய உறுப்புகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எப்படி இயக்குகின்றார்களோ அப்படி சமுதாயம் இயங்கும். இவர்கள் நல்ல முறையிலே நல்ல வழிக்கு கொண்டு சென்றால் அவர்கள் நிச்சயமாக நல்ல வழிக்கு வருவார்கள். முருசிதுதான் இர்ஷாது என்ற பட்டத்தை பெறுகின்றீர்கள். இர்ஷாது என்று சொன்னால் வேறு வழி காட்டுதல். இதே பிழைப்பாக இதையே குறிக்கோளாக கொண்டு இந்த ஆளுங்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்தை நான் இந்த சன்னிதானத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். உலமாக்கள் பழுத்த அறிஞர்கள் இருக்கக்கூடிய இந்த சபையிலே அவர்களின் எல்லோரும் சார்பாகவும் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள வருவது என்னவென்றால், இந்த சனது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். கெட்ட பாதைகளில் இருந்து உங்களை திருப்பி கொண்டு வருகின்ற நேரான பாதையில் செலுத்தக்கூடிய ஒன்றாக இந்த சனது உங்களுக்கு அமைய வேண்டும். சனது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை தொடர்ந்து செல்லுகின்ற ஒரு தொடரே தவிர வேறொன்றுமில்லை. சனதனுடைய ஒரு பிடி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அவர்கள் கொடுத்தார்கள், அவர்களுக்கு அவருடைய உஸ்தாது கொடுத்தார்கள். அப்படியே சென்று ஆலா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படியே தொட்டு தொடர்ந்து பெருமானார் அவர்கள் வரை போய் சேருகின்ற ஒரு தொடர்தான் இந்த சனது. இந்த சனது இங்கே கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு பிடி இங்கே இருக்கிறது, இன்னொரு பிடி ரசூலுல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. சனதுக்கு இதுதான் அர்த்தம். எனவே சனதனுடைய தொடர் அதிலே பறக்கத்து இருக்கிறது. அந்த சனதை பாடுபடுத்திவிடக் கூடாது. அது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜுலைஹா என்ற ஒரு பெண் அவர்களை நாடி அவர்களிடத்திலே தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிற நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து மகாதல்லாஹ் என்று சொல்லி ஓட திரும்பி பார்த்தார்கள். ஓடுவதற்காக வேண்டி திரும்பி பார்த்த நேரத்தில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தன. அல்லவா நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, அவர்களுக்கு கூட அப்படி ஒரு கெட்ட எண்ணம் ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய புர்ஹான் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், அல்லாஹ்வுடைய புர்ஹான் வந்த காரணத்தினால் அவர்கள் பாவங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். எந்த புர்ஹான்? இதற்கு பல்வேறு தஃசீர்கள். அதிலே ஒரு தஃசீர் மட்டும் இங்கே சொல்லத்தக்கது. அது என்னவென்றால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகின்றார்கள், மகனே நீ யாரும் அல்ல, உன்னுடைய தொடர் உன்னுடைய சனது, நீ நபியினுடைய மகன், நபியினுடைய மகன், நபியினுடைய 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 மகன், இப்படி நபியினுடைய தொடரிலே நீ வந்திருக்கிறாய் என்று சனதை சொல்லுகின்றார்கள். யாருடைய மகன், நீ யாருடைய மகன் என்று இந்த தொடரை சொல்லுகிற நேரத்திலே இந்த புறகாடுதான் அவர்களுக்கு யார் என்பதை நினைவுபடுத்தியது. உடனடியாக திரும்பி ஓடினார்கள். பூண்டப்பட்ட அறைகள் எல்லாம் கடலிருந்து வெடித்து சிதறி அவர்கள்
உங்களுக்கு வழிவிட்டதை தப்சீரிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சனது என்பது நம்மை நேர்வழிக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். பாவங்களிலிருந்து குற்றம் குறைகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்கின்ற ஒன்றாக இங்கே வார்த்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் இதே நிலையிலே தாலிபுகளாகவே இருக்க வேண்டும். அவர்கள் சொன்னதை போல நீங்கள் ஆளுங்கள் அல்ல, தாலிபுகள் தான். நானும் தாலிபுதான். கிதாபுகளை பார்த்து இல்மை தேடிக் கொண்டிருக்கிற தாலிபுகளாகத்தான் ஆளும் இருக்கிறேன். அவர்கள்தான் தாலிபுகளாக இருக்க வேண்டும். இல்மை தேடுகின்ற அவாவோடு கிதாபோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக அல்லாஹ் அச்சம் தக்வா என்ற ஒன்று நம்முடைய அணிகளாக இருக்க வேண்டும். உங்களுடைய அணிகளாக இருக்க வேண்டும். துஆ செய்கின்றேன். அல்லாஹ் துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் சிறப்பான வாழ்க்கையை இந்த மக்களுக்கு அல்லாஹ் வழங்கி அருள்வாராக. இவர்களை உருவாக்குவதற்காக வேண்டி அனுப்பி வைத்த பெற்றோர்கள், உறவினர்கள், சகோதரர்கள், இவர்களை உருவாக்கி இல்மை போதித்த ஆசிரியர் பெருமக்கள், அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு உதவிகளாக இருந்த நிர்வாகிகள், ஊர் மக்கள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் வல்லசானவத்தாலா துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் சிறப்பான வாழ்க்கையை, செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் வந்தல் புரிவாராக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். உணவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்தது. அந்த நேரத்தில் மக்தப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணி விடலாம் என்று ஒரு முடிவு செய்தார்கள். ஆனால் அந்த ஊரில் உள்ள பெண்கள், தாய்மார்கள் நிச்சயமாக நாங்கள் இருக்கின்றவரை அந்த பள்ளியிலே, அந்த நான்கடைய வகுப்பாவிலே மக்கள் கிச்சன் என்பது ஏற்படக்கூடாது. நாங்கள் ஒரு டிஃபனுக்கு, ஒரு மாணவருக்கு 2 மாணவராக கூட சாப்பாடு தயாராக இருக்கின்றோம் என்று தாய்மாரிடத்திலிருந்து கூட்டி வந்துவிட்டது. அதன் பிறகு இதுவரை இன்னும் பல நாளை அந்த நான்கடைய வகுப்பாவிலே மக்கள் செய்யப்படாது, ஏற்படக்கூடாது என்று ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு மாணவருக்கு 2 மாணவர்கள் விதமாக சாப்பாடு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அல்லாமல் ஒரு அந்த நாள்படியிலே அந்த வருஷத்துக்கு வேற எந்த வருமானம் இல்லை. ஆனா வெற்றிலை படிக்காலுக்கு ஒரு கட்டுக்கு 25 பைசா லாபம், அந்த லாபம் வழியாக கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வெற்றி படிக்கால் என்று ரொம்ப கம்மியாகிவிட்டது. ஆனால் மேற்கொண்ட வருஷத்துக்கு வருமானம் இல்லையா என்று சொல்கின்ற பொழுது ஒரு தீர்மானம் செய்தார்கள். வசூலுக்கு சஃபீராக அனுப்பலாம் என்று சொன்னார்கள். வசூலுக்கு லால்பேட்டை வாசல் சஃபீர் என்று இருக்கவே கூடாது என்று ஒரு நிகழ்ச்சி செய்து அந்த ஊழலை தீர்மானம் செய்தார்கள். நாங்கள் வாழ்ந்து வந்துள்ளார்கள் சரி, இந்த ஊரில் உள்ளவர்கள் நாங்கள் என்றும் நிறைய கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சஃபீராக எப்பொழுது ஏற்படப்படுகிற வேண்டாம் என்று சொன்னார்கள். அதுபோதுதான் இந்த திராவிட பாதுகாப்பின் சார்பாக நாங்கள் இந்த பாதுகாப்பிற்கு சஃபீராக என்று ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த பாதுகாப்பிற்கு நிறைய தவறாக கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வாறு நான்கடை பாதுகாப்பிலே ஒவ்வொரு நபருக்கும் 1000 என்று நிர்ணயம் செய்து பாடலில் வந்தவர்கள் கூட கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ 1000 கொடுத்துக்கிறார்கள் போன்று நீங்களும் இந்த கட்டிடத்திற்காக ஒரு 1000 குடும்பமானது கொடுப்பதற்கு நிகழ்வு வைக்க வேண்டும் என்று ஒரு மாசம் ஒரு 100 சொன்னாங்க. ஒரு ஆண்டுக்கு 1000 ஆகும். ஆனால் இருந்தாலும் நாம் இந்த மறுபாவிற்கு இந்த வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே நிகழ்ச்சிங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்திலும் 1000 ரூபாய் வீதம் கொடுப்பதற்கு நிகழ்ச்சி செய்யுங்கள். உடனே கொடுக்கணும் இல்லை, நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்து நீங்கள் இந்த கட்டட பணியை அடுத்த ஆண்டு வருகின்ற போது பட்டண விழா வருகின்ற போது இது 2 மாடி கட்டிடமாக இருக்க வேண்டும், கட்டணம் பூர்த்தி செய்து இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு மத்திய தாக்கல் கேட்டுக்கொள்வது. இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்பொழுது 70 மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வருமாண்டு இன்னும் அதிகமான மக்களை சேர்த்து படிக்க வைப்பதா நாங்கள் எண்ணிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உங்கள் குழந்தைகளை நாங்கள் இந்த ஆலிமாசாவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்க தெரியும். ஏன்னு சொன்னா இதுல ஆலிம் கல்வி உங்களுக்கு சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கப்படுகிறது. இந்த கல்வியை இன்னும் உயர்வாக கருதி இன்னும் அதிகமான மாணவர்களை சேர்ப்பதற்குள்ளாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த கலை கல்விக்கூடம் இன்னும் பல 1000 அதாவது 100-200 மாணவர்கள் வரை படித்து பயன்படக்கூடிய ஒரு கல்வி நிலையமாக ஆக வேண்டும் என்று உங்களுக்கு மத்தியிலே கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் பெண்களும் ஆண்களும் உணவு தருகின்ற நேரத்திலே நீங்கள் அணி அணியாக உட்காருவார், அதாவது தப்பு தவறி உட்காருகின்ற பொழுது கொடுப்பவர்களுக்கு சிரமங்கள் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களிடத்திலே நேரடியாக உங்களுக்கு
உணவு வந்துவிடும். ஆகவே அணி அணியாக தப்பு தப்பாக உட்காருமாறு உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். அங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். சிறுவர்களாக இருந்தாலும் கூட அணியிலே உட்கார வைத்து சாப்பாடு வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் துஆவும் நடைபெறும். அதை கருத்து தொழுகை சரியாக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தொழுகை இன்ஷால்லா முடிந்த பிறகு அனைவரும் சாப்பாடுகளை இங்கேயும் அழுந்து சாப்பிடலாம், வெளியிலும் எடுத்து சென்று உணவருந்தலாம் என்ற உங்களுக்கு அனைத்தும் தரப்படுகின்றது. அதை நிறைவாக எடுத்துக்கொண்டு சென்று உங்களுடைய பங்களிப்பை சரியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளியின் தென்புறத்திலே அமைந்திருக்கிற இந்த கல்லூரியின் புதிய கட்டிட திறப்பு விழாவும் இன்றைய பட்டமளிப்பு விழாவிலேயே சேர்த்து நாம் செய்ய இருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த கட்டிடம் உருவாகுவதற்கு காரணமானவர்களை நினைவு கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். லம் யஸ்குரின் நாஸ லம் யஸ்குரில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யஸ்குரில்லாஹ லா யஸ்குரின் நாஸ என்றும் சொல்லியிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டார்கள். காரணம், அந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த உதவி என்பதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததன் காரணத்தினாலே யாரிடத்தில் இருந்து அந்த உதவி வந்திருக்கிறதோ அவனுக்கே நான் நன்றி செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு அந்த நன்றி போய் சேர்ந்து விடும் என்ற அர்த்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அந்த அடிப்படையிலே இந்த கட்டிடம் இங்கே ஏறத்தாழ 2 கோடி ரூபாய் கட்டத்திலே தொடங்கப்பட்டு இன்று 80 விழுக்காடு இந்த பள்ளியினுடைய கட்டிடத்தினுடைய வேலைகள் நிறைவடைந்து விட்டன. இந்த நேரத்திலே முதலாவதாக அல்லாஹ்வுக்கு நாம் மிக மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் எல்லோருடைய நன்றியை முதலாவதாக அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்தி விடுகின்றோம். இரண்டாவதாக இந்த கட்டிடம் உருவாகுவதற்கு காரணமானவர்கள் நிறைய பேர்கள் இருந்தாலும் எல்லாரையும் இங்கே கூறுவது சாத்தியம் இல்லை என்ற காரணத்தினாலும் ஒரு சிலரை மட்டும் முக்கியமானவர்களாக நாம் எங்களுக்கு சொல்கிறோம். இதற்கு பொருளுதவி செய்தவர்களும் உறுதுணையாக இருந்தவர்களும் நிறைய பேர்கள் இருந்தாலும் கூட கீழக்கரையை சார்ந்த யாசின் காக்கா என்பவர்களும் அதே போன்று கபூர் காக்கா என்பவர்களும் மரபூப் காக்கா இப்படி போன்ற கீழக்கரையை சார்ந்த பல பெரியவர்கள் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் பொருளாதார உதவியிலே. இது மட்டுமல்ல, இதற்கு முன்னாலே நாங்கள் இந்த துபாய் நாட்டுக்கு சென்றிருக்கின்ற பொழுது ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த திட்டத்தை தொடங்கினோம். அப்பொழுது அங்கே இருந்த நமது பெரம்பலூரை சேர்ந்த முகமது சாதிக் ஜமாலி ஹஜரத் அவர்களும் நாங்கள் சென்றிருக்கிற பொழுது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருந்தார்கள். அதற்கடுத்து இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்களிடத்தில் பேசிய அதை விட அதிகமாக தாவூத் அலி ஹஜரத் அவர்கள் மிகப்பெரிய முயற்சிகளை செய்து இந்த கட்டிடத்திலே பெரும்பங்கு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அதற்கடுத்து நம்மளுடைய இந்த மாவட்ட ஜமாத் உலமா தலைவர் முகமது முனீர் ஹஜரத் அவர்கள், நமது கல்லூரியின் உதவி தலைவராக இருக்கக்கூடிய முனீர் ஹஜரத் அவர்கள் தங்களுடைய சொந்த செலவிலேயே மலேசியா, சிங்கப்பூர் சென்று ஒரு பெரும் தொகையை எங்களுக்கு வசூல் செய்து கொடுத்து இந்த கட்டிடத்தினுடைய பணியை அவர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய மருமகனார் அப்துல்லா ஜமாலி என்பவர்களும் சிங்கப்பூரில் இருந்து பெரும் தொகையை எங்களுக்கு வசூல் செய்து கொடுத்து நிறைவு செய்து கொடுத்தார்கள். இதை போன்று சவுதி, கத்தார், மஸ்கட், துபாய், குவைத் போன்ற பல நாடுகளிலே இருந்து வகையான உதவிகளையும் எடுத்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். உள்நாட்டிலேயும் இன்னும் பல வகையான உதவிகளை பொருள்களாகவும் பணங்களாகவும் இன்னும் பல ஆலோசனைகளையும் வழங்கி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் ஈருலக நற்பாக்கியையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவாராக என்று நாம் துஆ செய்தவராக எல்லோருக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக முடியும். இந்த நேரத்தில் குறிப்பு 80 விழுக்காடுகள் இந்த கட்டடத்தினுடைய பணி நிறைவடைந்து விட்டது. இன்னும் 20 விழுக்காடு ஏறத்தாழ 40 லட்சம் ரூபாய் தேவை இருக்கிறது. இந்த தேவையையும் இதுவரைக்கும் யாரெல்லாம் எப்படியெல்லாம் உதவிகளை செய்து இந்த கட்டிடம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தீர்களோ அதே போன்று இதை முடிவடைவதற்கும் எல்லோரும் உறுதுணையாக இருப்பதுடன் இதை நிறைவு பெறுவதற்கு துஆ செய்யுமாறு உங்களிடத்தில் வேண்டி விரும்பி துஆ செய்து வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم وإن شكرتم لأزيدنكم وقال النبي صلى الله عليه وسلم من لم يشكر الناس لم يشكر الله رواه الترمذي أبو داود அல்ஹம்துலில்லாஹ் சுமார் 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த பட்டல் காற்றை இது போன்ற வெயில் எழுப்ப பகுதியிலே அன்றைய இந்த இடத்தை சுற்றி பார்க்கிறதை நினைத்து எண்ணி பார்க்கின்றேன். அதே 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தகைய மகா சபையில் இப்போது பட்டமளிப்பாளர்களை நடத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கு முதற்க நிலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக 1977ஆம் ஆண்டிலே இந்த மதரசாவுக்கு மௌலானா முசோத் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அன்றைய ஒரு மாத காலத்திலே என்னுடைய திருமணம் நடைபெற்றது. அதாவது மதரசாவின் வளர்ச்சியும் என்னுடைய வாழ்க்கையும் சேர்ந்து ஒரு வழியாக முன்னேற்றிக் கொண்டிருக்கான அந்த அல்லாஹ்வுக்கே புகழளித்தோம். இந்த மதரசாவிற்கு பலர்கள் பல விதமாக உதவியாற்றி வருகின்றார்கள். குறிப்பாக மௌலானா எம்என் அப்துல் கரீம் பாகவி, மௌலவி அப்துல் கரீம் அவர்கள், மௌலவி இசாப் அவர்கள் மற்றும் பெரம்பூர் ஜமாத் உலமா சபையை சேர்ந்த பல உலமாக்கள் இந்த மதரசா உருவாகி நல்லபடியாக நடைபெறுவதற்கு பல வகைகளும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சபையில் நன்றி கூற மிகவும் கடைபெற்றிருக்கின்றேன். அடுத்தபடியாக கிராத் ஓதி கீதம் வாசித்த மாணவர்கள், வரவேற்பை வழங்கிய மௌலானா இஸ்லாம் வாஜித் பாகவி, தலைமை உரையாற்றிய மௌலவி எம்என் அப்துல் காதர் பாகவி, வாழ்க்கை வழங்கிய மௌலவி ஜாஃபர் அலி மன்வி அவர்கள், சிற்றுரையாற்றிய மாணவர்கள், பற்ற வழங்கி சிறப்புரையாற்றிய PF விஜயநராஜின் பாக்கி வந்திருந்தவர்கள், 2 மௌலானா மௌலவி அப்துல் ரஹீம் சர்தாரி அவர்கள், விழாவுக்கு சிறப்புரை வழங்கிய மௌலானா மௌலவி எம் அப்துல் ஹமீதி பாக்கியவர்கள் எல்லோரும் சிறப்பாக சுருக்கமாக நல்ல கருத்தை கூறினார்கள். நேரம் நெருங்கி விட்டது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிர்வாக யாரையும் சொல்லவில்லை. யாருக்கும் வருத்தப்பட வேண்டாம். நேரத்தில் பேணுதலை கருதி முக்கியமான வீடாக இருக்கின்ற அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மற்ற நிறைவாக அருகில் இருக்கின்றார்கள். அமைதியாக காத்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் என்றோம். அடுத்தபடியாக இந்த சங்கத்திற்கு 1977ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய தினம் வரையிலும் சங்கத்துக்கு யாராவது சங்காளர்கள் இருந்து நன்கொடை வழங்கியவர்களோ அவர்களுக்கு இந்த சபையை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இந்த உள்ளூர் ஜமாத்தார்கள், குறிப்பாக இந்த மரும் அவர்கள், அடுத்தபடியாக முகமது யாசிபாய் அவர்கள், இன்னும் முகமது சுல்தான் அவர்கள், இன்னும் பல முக்கியமான நபர்கள் மதத்தார்கள் பாடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் நம்மை விட்டு சென்று கொண்டார்கள். அவருடைய மறுமையான வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொடுக்கும்படி அல்லாஹ்வுடன் துஆ செய்கின்றோம். நீங்கள் துஆவை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக எனக்கு இந்த பணியினரை மதரசாவுடைய வளர்ச்சியிலே எனக்கு செயலராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் என்னுடைய ஹயாத்திற்கு வரையிலும் எனக்கு இந்த சங்கத்திற்கும் இந்த மதரசாவுக்கும் பணியாற்ற அல்லாஹ்தால வாய்ப்பை கொடுக்கும்படி அல்லாஹ்வுடன் சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களும் அதற்கான துஆ செய்யும்படி உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த சங்கத்திற்கு நூறு முஸ்லீம் முன்னெடுத்தலுக்கு அங்கு சவுதி அரேபியாவில் நம்ம பகுதியில் அவர்கள் இந்தியாவில் பல பகுதிகளிலும் அண்டை நாடுகளிலும் இருக்கும் மக்கள் நிதி உதவி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தமிழகத்திலும் சரி இந்த பகுதியை விட்டு பல பேர் மதரசா இங்க இருக்குது, பட் ஆனால் கொடுக்கக்கூடியவர்கள் பல பகுதியில் இருக்காங்க. உலகத்தில் பல பகுதியிலிருந்து சங்கத்திற்கு நன்கொடை வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அவர்களுக்கு யார் யார் மதரசாவுக்கும் சங்கத்திற்கும் நிதி உதவியோ பொருளாளோ உடலாளோ யாராவது இருந்திருக்கிறார்களோ அவருடைய இம்மை மறுமை எதிர்வுகளை வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி தருவானா என்று கூறி என்னுடைய நன்றியை முடித்துக் கொள்கின்றேன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அறிவிப்புல வரும் 2ஆம் தேதி சுதாப்பூரில் மாணவர்கள் அறிவுத்திறன் போட்டி நடைபெற்று அதற்கு நிறைவு விழா மாலை 7 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அப்போது சென்னையிலிருந்து அடையாறு சந்திசி நகர் அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அதாவது அதில் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படி அமர்ந்திருங்கள். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் அங்கே புதிய திட்டம் திறப்பு விழா அந்த துவாவுடன் திருப்பம் நடைபெறும். அதில் அனைவரும் கலந்து تقبل منا دعاءنا تقبل منا خيرات وصالحنا صالحين اللهم ارزقنا خير الدارين والسكة والسلامة والعافية إنك على كل شيء قدير. يا الله شرف لك
கூட்டத்திலே கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், காலையிலிருந்து இதுவரையிலும் இத்தனை பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஆண்களும் பெண்களும் எல்லாருமாக இருந்து எந்த தீனுடைய விஷயங்களை கேட்கக்கூடிய வார்த்தை கொடுத்தாயோ யா அல்லாஹ், அவைகளை கேட்டு அமல் செய்யாதா நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்வாயாக. நீங்கள் அடுத்த விழாக்களை கபூல் செய்வாயாக. யாருக்காவது வந்தற்கு முடியாத உஸ்தாத்மார்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆடையை இன்னும் பல பட்டமளிப்பு விழாக்களை கலந்து அவர்களுக்கும் அல்லாஹ் நல்ல துஆ செய்ய தௌஃபீக் செய்வாயாக. اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم الإسلام والمسلمين. اللهم اعز الإسلام والمسلمين. اللهم انصر من نصر الدين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم. اللهم اخرج من خذل الدين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم ربنا طهير. யா அல்லாஹ், இந்த கலாசாலையை நீ கபூல் செய்வாயாக. இந்த மதரசா என்று ஆரம்பித்தவை இந்த அல்லாஹ்வுடைய பெரும் கலாசாலையாக அல்லாஹ் உருவெடுத்து பல நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து பிரசங்கம் கேட்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார். வசதிகளை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு தருவாயாக. இதை ஒரு பல்கலைக்கழகமாக ஆக்கி வைப்பாயாக. சகல கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தினாலும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபௌ தாபியீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். محمد صلى الله عليه وسلم. محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. ஆண்டு புதிய சட்டத்திற்குள்ள இப்பொழுது அருள்வாளர் மௌலானா அப்துல் கரீம் அவர்கள் திருமண செய்து துவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஒரு மாதங்கள் 10 வயதில் ஏற்பட்டவர்கள் அன்புடனும் குழுவு இஸ்லாமிய 1500 ரூபாயும், உள்ளூர் மாணவர்களுக்கு கல்வி கட்டணமாக 500 ரூபாயும் வீட்டு குழந்தைகள்